கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு 10 பேர் இருக்கிற இடம். எல்லாரும் சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. திடீர்னு உங்களை நோக்கி ஒரு விஷயம் வருது. ஒரு கிண்டல் இல்ல ஒரு மட்டமான விமர்சனம். அந்த நொடியில சுத்தி இருக்கிற எல்லாரும் சிரிக்கிறாங்க. நீங்களும் வெளிய மட்டவங்களுக்காக ஒரு போலி சிரிப்பை சிரிக்கிறீங்க. ஆனா அந்த நொடியில உங்க தொண்டைக்குள்ள ஏதோ ஒன்னு உருண்டையா வந்து அடைக்குமே. அந்த உணர்வு உங்களுக்கு தெரியுமா? திடீர்னு அந்த இடமே இருட்டான மாதிரி இருக்கும். உங்க காதுல மத்தவங்க சிரிப்பு சத்தம் கேட்காது. உங்க இதய துடிப்பு மட்டும்தான் சத்தமா கேட்கும். தலை குனிஞ்சு நிக்கிற அந்த நொடியில பூமி பிளக்காதா, நாம உள்ள போக மாட்டோமான்னு தோணும். வீட்டுக்கு வந்து தனியா உட்காரும்போது கண்ணிலிருந்து தாரதாரையா கண்ணீர் கொட்டும். நான் எதுக்கு வாழணும்? ஏன் எல்லாரும் என்னையே குறி வைக்கிறாங்க? இந்த வலி, இந்த நரக வேதனை இருக்கே, இதை அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நண்பா, அந்த வலியோட இன்னைக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நான் சொல்றத நல்லா கவனிங்க. ஆச்சாரிய சாணக்கியரும் ஒரு நாள் நந்த வம்சத்து அரசவையில இப்படித்தான் அவமானப்படுத்தப்பட்டார். அன்று அவர் சிந்திய கண்ணீர் தான் ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்துக்கு அஸ்திவாரமானது. அவமானப்பட்ட அதே இடத்துல தான் உங்களுக்கான அங்கீகாரம் காத்துட்டு இருக்கு. உங்களை உடைச்ச அதே வார்த்தைகளை வச்சுதான் நீங்க உங்க சாம்ராஜ்யத்தை கட்ட போறீங்க. அதுக்காக சாணக்கிய நீதியோடு இணைந்த இந்த 5 உளவியல் ஆயுதங்களை கவனிங்க. குறிப்பா அந்த 5வது விஷயம், அது வெறும் தந்திரம் இல்ல, அது ஒரு விடுதலை. அதை மட்டும் நீங்க புடிச்சுக்கிட்டீங்கதான் அன்னைக்கு உங்களை பார்த்து சிரிச்ச அதே உதடுகள் ஒரு நாள் உங்களை பார்த்து வியந்து பேசும். இது உங்களுக்கான காலம். உங்க கண்ணீரை தொடச்சிட்டு ஒரு ராஜாவா நிமிர்ந்து உட்காருங்க. நாம ஆரம்பிக்கலாம். தந்திரம் 1, ஜீரோ ரியாக்ஷன். சாணக்கிய நீதியின் ராஜதந்திரம். ஆச்சாரிய சாணக்கியர் நந்தவம்சத்து அரசவையில் அவமானப்படுத்தப்பட்ட போது அவர் அங்கேயே பதிலுக்கு கத்தவில்லை. அந்த அவமானத்தை ஒரு நெருப்பாக தனக்குள் வைத்துக் கொண்டாரே தவிர அதை வார்த்தைகளாக கொட்டி தீர்க்கவில்லை. அதையேதான் சாணக்கிய நீதி நமக்கு மௌனம் ஒரு பேராயுதம் என்று போதிக்கிறது. நீங்களும் அந்த ராஜதந்திரத்தை இப்படி கையாளலாம். வாழ்க்கையில ஒருத்தர் உங்களை அவமானப்படுத்துறப்போ இல்ல மட்டமா பேசுறப்போ உங்களுக்குள்ள முதல்ல வர்ற உணர்வு கோபம். அந்த நிமிஷம் உங்க ரத்தம் கொதிக்கும், நாக்கு துடிக்கும், பதிலுக்கு அவங்கள 4 வார்த்தை அசிங்கமா கேட்டுடணும்னு தோணும். ஆனா நீங்க அந்த இடத்துல செய்யற அந்த ஒரு ரியாக்ஷன் தான் அவங்களுக்கு நீங்க கொடுக்கிற மிகப்பெரிய வெற்றி. இத நாம ஆழமா புரிஞ்சுக்கணும். ஏன் ஒருத்தர் உங்களை அவமானப்படுத்துறாங்க? அவங்க ஒரு வேட்டைக்காரன் மாதிரி. ஒரு வேட்டைக்காரன் ஒரு அம்பை எய்யிறான்னா அவன் என்ன எதிர்பார்க்கறான்? அந்த அம்பு இலக்கு அடையணும், அந்த இரை துடிக்கணும், பயந்து ஓடணும். அப்போதான் அவனுக்கு அது ஒரு வேட்டை. உங்களை நோக்கி வர்ற அவமானமான வார்த்தைகள் எல்லாமே அந்த வேட்டைக்காரன் வீசுற அம்புகள் தான். அவன் எதை எதிர்பார்க்கறான்னா அந்த அம்பு உங்க மனசுல பட்டு நீங்க துடிக்கணும், நீங்க பதிலுக்கு கத்தணும், இல்லனா அழுதுட்டு அங்கிருந்து போகணும், இல்லனா அவங்க கிட்ட சண்டைக்கு போகணும். நீங்க இதுல எதை செஞ்சாலும் அவங்க வீசின அம்பு இலக்க அடைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். நீங்க எப்போ ரியாக்ட் பண்றீங்களோ அப்போ அந்த வேட்டைக்காரனுக்கு ஒரு பயங்கரமான திருப்தி கிடைக்கும். பாத்தியா, இவனை நான் ஒரு வார்த்தையில அசைச்சிட்டேன், இவன் எனர்ஜியை நான் கண்ட்ரோல் பண்றேன் அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள ஒரு கர்வம் வரும். உங்களை அவங்க ஒரு பொம்மை மாதிரி ஆட்டி படைக்கிறதா அவங்க நினைப்பாங்க. ஆனா இப்போ ஒரு சூழலை கற்பனை பண்ணி பாருங்க. அவங்க ஒரு அம்பை வீசுறாங்க, ஆனா நீங்க ஒரு கல் சுவர் மாதிரி நிக்கிறீங்க. அந்த அம்பு உங்க மேல படாம தரையில விழுது. நீங்க எந்த ஒரு சலனமும் இல்லாம, எந்த ஒரு கோபமும் இல்லாம அமைதியா அவங்க கண்ணை மட்டும் பாக்குறீங்க. இப்போ என்ன நடக்கும் தெரியுமா? அந்த வேட்டைக்காரன் குழம்பிடுவான். அவமானப்பட்டது நீங்க இல்ல, அவங்க தான். ஏன்னா அவங்களோட இத்தனை பெரிய முயற்சி தோல்வி அடைஞ்சிருச்சு. நீங்க அமைதியா இருக்கிறப்போ அந்த அம்பு உங்களை காயப்படுத்துறதுக்கு பதிலா அந்த அம்பை எய்தவனையே திரும்ப போய் தாக்கும். ஒரு கட்டத்துல சுத்தி இருக்கிறவங்க முன்னாடி ஒரு பைத்தியக்காரன் மாதிரி கத்திக்கிட்டு இருக்கிறது அவங்களாதான் இருக்கும். நீங்க அங்க ஒரு ராஜாவா நிப்பீங்க. இந்த ஜீரோ ரியாக்ஷன் அப்படிங்கிறது ஒரு பலவீனம் கிடையாது. இது ஒரு உச்சகட்ட மன உறுதி. ஒரு நாய் குறைக்குதுன்னா பதிலுக்கு நாமளும் குறைச்சா நமக்கும் அந்த நாய்க்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? அந்த நாய் குறைக்கிறது அதோட குணம். ஆனா அதை கண்டுக்காம போறது ஒரு சிங்கத்தோட குணம். நீங்க பதிலுக்கு பதில் பேசும்போது நீங்க அவங்க லெவலுக்கு இறங்கிடுறீங்க. அவங்க உங்களை அவங்க இருக்கிற அந்த அழுக்கான இடத்துக்கு இழுக்கிறாங்கன்னு அர்த்தம். ஆனா நீங்க அமைதியா இருக்கிறப்போ நீங்க உங்க லெவல்லையே நிக்கிறீங்க. அவங்களால உங்களை தொடக்கூட முடியாது. உளவியல் ரீதியா பார்த்தா ஒருத்தர் உங்களை அவமானப்படுத்துறாங்கன்னா அவங்க மனசுக்குள்ள ஏதோ ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்குன்னு அர்த்தம். உங்களை விட அவங்க சின்னவங்களா உணர்றதுனால தான் உங்களை கீழே இறக்கி பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. நீங்க கோபப்படும்போது அவங்களுக்கு அந்த அதிகாரம் கிடைக்குது. ஆனா நீங்க ஜீரோ ரியாக்ஷன் கொடுக்கும்போது அவங்க முன்னாடி ஒரு பெரிய வெற்றிடம் உருவாகும். அந்த வெற்றிடத்துல அவங்க வீசுற வார்த்தைகள் அவங்களுக்கே எதிரொலித்தும். இவ்வளவு பேசியும் இவன் ஏன் அசர மாட்டேங்கிறான் அப்படிங்கிற ஒரு பயம் அவங்களுக்குள்ள வரும். உங்க மேல இருந்த அதிகாரம் இப்போ உங்க கைக்கே வந்துடும். அந்த 10 செகண்ட் யாராவது உங்களை திட்டும்போது அந்த முதல் 10 செகண்ட் இருக்கு பாருங்க, அதுதான் உங்க வாழ்க்கையை தீர்மானிக்கும். அந்த நேரத்துல உங்க மூளை ஃபைட் ஆர் ஃப்ளைட் மோடுக்கு போகும். ஆனா நீங்க உங்க மூச்சை கவனிச்சு அமைதியா இருக்க பழகிட்டீங்கன்னா
உலகத்துல எந்த ஒரு மனுஷனாலும் உங்களை காயப்படுத்த முடியாது. நீங்க அமைதியா இருக்கிறப்போ உங்களை அவமானப்படுத்த நினைச்சவன் தன்னைத்தானே அசிங்கப்படுத்திக்கிறான். அவன் வீசுற ஒவ்வொரு வார்த்தையும் அவனோட தரத்தை தான் காட்டுது, உங்களோட தரத்தை இல்ல. இதை எப்படி பிராக்டிக்கலா பண்றது? யாராவது உங்களை சீண்டுனா உடனே பதில் சொல்லாதீங்க. ஒரு 5 செகண்ட் அவங்க கண்ணை மட்டும் பாருங்க. அந்த பார்வை எப்படி இருக்கணும்னா, பாவம் இவன் ஏதோ கஷ்டத்துல இருக்கான், அததான் இப்படி கத்துறான் அப்படிங்கிற ஒரு பரிதாப பார்வையா இருக்கணும். இல்லன்னா எதுவுமே நடக்காத மாதிரி அங்கிருந்து நகர்ந்து போயிடுங்க. நீங்க அங்கிருந்து போறது பயம் இல்ல, அந்த இடமும் அந்த ஆளும் உங்க நேரத்துக்கு தகுதி இல்லாதவங்கன்னு நீங்க முடிவு பண்றது. கடைசியா ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, மௌனம் ஒருத்தரை எந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணும் தெரியுமா? ஒருத்தர் உங்களை திட்டும் போது நீங்க பதிலுக்கு திட்டுனா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஆனா நீங்க மௌனமா இருந்தா அவங்க மனசாட்சி அவங்களையே கொல்லும், அவங்க தூக்கம் கெடும். ஏன் அவன் எதுவுமே பேசல அப்படின்னு அவங்க மண்டைய பிச்சுக்கிட்டு யோசிப்பாங்க. உங்களோட அமைதி அவங்களுக்கு கொடுக்கப்படுற மிகப்பெரிய தண்டனை. உங்களை அசைக்க முடியாத ஒரு மனுஷனா மாத்துற முதல் படி இதுதான். உங்களை அவமானப்படுத்த யாராலும் முடியாது, நீங்களா அனுமதி கொடுத்தா ஒழிய. அதனால இனிமேல் யாருக்கும் உங்களை காயப்படுத்துற அதிகாரத்தை கொடுக்காதீங்க. அமைதியா இருங்க, கெத்தா இருங்க. உங்களை வேட்டையாண்ட வந்தவன் உங்க அமைதியை பார்த்து மிரண்டு போகட்டும். தந்திரம் 2. உன் மதிப்பை பிறர் கையில் கொடுக்காதே. சாணக்கியரின் தற்காப்பு விதி. ஆச்சாரிய சாணக்கியர் ஒருமுறை சொன்னார், ஒரு மனிதன் தன்னைத்தானே தாழ்வாக கருதுவதுதான் அவனுக்கு ஏற்படும் மிகப்பெரிய அழிவு. உலகம் உங்களை மதிக்க வேண்டுமென்றால் முதலில் நீங்கள் உங்களை மதிக்க வேண்டும். உங்களை மற்றவர்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்பதை விட நீங்கள் உங்களை எப்படி பார்க்கிறீர்கள் என்பதுதான் ஒரு ராஜதந்திரிக்கு அழகு. இதோ தந்திரம் 2. வாழ்க்கையில நாம செய்யற மிகப்பெரிய தப்பு என்ன தெரியுமா? நம்ம சந்தோஷத்தையும் நம்ம நிம்மதியையும், ஏன் நம்மளோட மதிப்பையும் கூட இன்னொருத்தர் கையில கொடுத்துட்டு நிக்கிறதுதான். யோசிச்சு பாருங்க, உங்ககிட்ட ஒரு விலை உயர்ந்த வைரம் இருக்கு. நீங்க தெருவுல நடந்து போயிட்டு இருக்கீங்க. யாரோ ஒருத்தர் உங்களை நிறுத்தி, ஏய் எதுக்கு இந்த சாதாரண கல்லை இவ்வளவு பத்திரமா வச்சிருக்கேன்னு கேக்குறாரு. அவர் அப்படி சொன்ன உடனே அந்த வைரம் ஒரு சாதாரண கல்லா மாறிடுமா? இல்ல, அந்த வைரத்தோட மதிப்பு ஒரு மில்லிகிராம் அளவுக்காவது குறையுமா? கண்டிப்பா குறையாது. ஏன்னா அந்த வைரத்தோட மதிப்பு அதோட உள்ள இருக்கு, அந்த ஆள் சொல்ற வார்த்தையில இல்ல. ஆனா நாம நிஜ வாழ்க்கையில என்ன பண்றோம்? யாராவது ஒருத்தர் நம்மள நீ உருப்பட மாட்ட, உனக்கு ஒன்னும் தெரியாது, நீ ஒரு முட்டாள் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே உடைஞ்சு போயிடுறோம். அந்த வைரம் தன்னைத்தானே ஒரு கல்லுன்னு நம்ப ஆரம்பிச்சா எப்படி இருக்குமோ அப்படி நாம மாறி கிடக்கிறோம். நாம ஏன் மத்தவங்க வார்த்தைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறோம்? ஏன்னா நம்மளோட ரிமோட் கண்ட்ரோல மத்தவங்க கையில கொடுத்துட்டோம். நீங்க அவமானப்படுறீங்கன்னா அங்க என்ன நடக்குது தெரியுமா? எதிரே இருக்கிறவன் கோபம்ங்கிற பட்டனை அமுக்குறான், நீங்க கோபப்படுறீங்க. அவன் அழுகைங்கிற பட்டனை அமுக்குறான், நீங்க அழுகுறீங்க. இப்ப சொல்லுங்க, நீங்க ஒரு சுதந்திரமான மனுஷனா இல்ல அவங்க ஆட்டுவிக்கிற ஒரு பொம்மையா? உங்க உணர்ச்சிகளை நீங்க ஆளாம யாருன்னே தெரியாத ஒருத்தர் ஆள அனுமதிக்கிறது எவ்வளவு பெரிய தப்பு. உங்க மதிப்பு என்னன்னு உங்களுக்கு தெரியாத வரைக்கும்தான் மத்தவங்க கொடுக்கிற தீர்ப்பு உங்களை பாதிக்கும். ஒரு நிமிஷம் நிதானமா யோசிங்க. உங்களை இப்ப அவமானப்படுத்துற அந்த ஒரு நபருக்கு உங்களை பத்தி என்ன தெரியும்? நீங்க இப்ப இருக்கிற இந்த நிலைக்கு வர்றதுக்கு எத்தனை அவமானங்களை தாண்டி வந்திருப்பீங்க? நீங்க சிந்தின கண்ணீர், நீங்க தூக்கம் இல்லாம கழிச்ச இரவுகள், உங்களோட போராட்டங்கள், உங்க மனசுக்குள்ள இருக்கிற வலி, இதுல ஏதாவது அந்த ஆளுக்கு தெரியுமா? ஒண்ணுமே தெரியாத ஒருத்தர் உங்க வாழ்க்கையோட ஒரு பக்கத்தை மட்டும் பார்த்துட்டு நீ சரியில்லைன்னு சொன்னா அதை ஏன் நீங்க உண்மையா எடுத்துக்கணும்? ஒரு புத்தகத்தோட ஒரு பக்கத்தை மட்டும் படிச்சுட்டு அந்த புத்தகமே வேஸ்ட்னு சொல்றவன் எவ்வளவு முட்டாளோ அதே மாதிரிதான் உங்களை பத்தி முழுசா தெரியாம தீர்ப்பு சொல்றவங்களும். இந்த உலகத்துல எல்லாருக்குமே ஒரு கருத்து இருக்கும். நீங்க நல்லது செஞ்சாலும் 4 பேர் குறை சொல்லதான் செய்வாங்க. மத்தவங்க உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களோட மனநிலைய பொறுத்தது, அது உங்களோட தரத்தை பொறுத்தது இல்ல. ஒருத்தர் மனசு நிறைய அழுக்க வச்சிருக்காருனா அவர் வாயிலிருந்து அழுக்குதான் வரும். அந்த அழுக்கை எடுத்து உங்க தலையில வச்சுக்கிட்டு என் மேல அழுக்கு பட்டுடுச்சேன்னு நீங்க வருத்தப்படலாமா? அவமானங்கள் என்பது அவர்கள் தருகிற குப்பை. அதை வாங்கி உங்க மனசுக்குள்ள வச்சுக்கிட்டா அது துர்நாற்றம் எடுக்கும். அதே குப்பைய உரமா மாத்தி உங்கள் வளர்ச்சிக்கு பயன்படுத்தினா அது உங்களை ஒரு அழகான ஆபரணமா மாத்தும். உங்க சுயமதிப்பு, செல்ஃப் வர்த் அப்படிங்கிறது ஒரு ஊற்று மாதிரி. அது உங்களுக்குள்ள இருந்து வரணும். மத்தவங்க பாராட்டுறப்போ சந்தோஷப்படுறதும் அவமானப்படுத்துறப்போ வருத்தப்படுறதும் ஒரு அடிமை மனநிலை. நீங்க நீங்களா இருக்கிறதுக்கு யார்கிட்டையும் அனுமதி கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. சூரியன் உதிக்கிறதுக்கு யாராவது பெர்மிஷன் கொடுக்கணுமா? பூ பூக்கிறதுக்கு யாராவது சர்டிபிகேட் தரணுமா? இல்லையே. இயற்கையில இருக்கிற எல்லாமே அதோட இயல்புல இருக்கு. ஆனா நாம மட்டும்தான் மத்தவங்க நம்மள பத்தி என்ன நினைக்கிறாங்களோன்னு பயந்து பயந்து நம்மளோட ஒளிய குறைச்சிக்கிறோம். உங்க மதிப்பை நீங்க குறைச்சு மதிப்பிடும் போதுதான் மத்தவங்களோட வார்த்தைகள் அம்பு மாதிரி உங்க மனசுல தைக்கும்.
ஆமா, நான் அப்படித்தான் போலன்னு நீங்க எப்போ நினைக்கிறீங்களோ அப்போதான் அந்த அவமானம் முழுமையடையுது. ஆனா நீங்க உங்க மேல அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சிருந்தா அவங்க என்ன பேசினாலும் அது உங்க காதுக்கு வெளியவே நின்றும். ஒரு ஆழமான கடல்ல ஒரு கல்ல தூக்கி போட்டா அந்த கல் கடலுக்குள்ள போயிடுமே தவிர கடலோட ஆழத்தை அது மாத்த முடியாது. அதே மாதிரி நீங்க ஒரு அமைதியான கடல் மாதிரி இருக்கணும். மத்தவங்க வீசுற அவமானங்கள் சின்ன கல் மாதிரி வந்து விழுந்துட்டு போகட்டும். உங்க ஆழத்தை யாராலும் அசைக்க முடியாது. இனிமேல் யாராவது உங்களை காயப்படுத்த முயற்சி பண்ணா மனசுக்குள்ள ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிக்கோங்க. என்னோட மதிப்பு என்னன்னு எனக்கு தெரியும். அதை நிர்ணயிக்கிற அதிகாரம் உனக்கு கிடையாது. அவங்க குடுக்கிற அந்த அழுக்க வாங்க மறுத்துருங்க. நீங்க வாங்கலன்னா அது அவங்க கிட்டேயே தான் இருக்கும். உங்க ரிமோட் கண்ட்ரோலை உங்க கையிலேயே வச்சுக்கோங்க. உங்க சந்தோஷத்தை யாரும் திருட முடியாதுங்கிற நிலைக்கு நீங்க வரணும். உங்க போராட்டங்கள் உங்களுக்கு தெரியும். உங்க வலிகள் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கான வெற்றியை நீங்க தான் செதுக்கணும். மத்தவங்க சொல்றது வெறும் சத்தம், நாய்ஸ். உங்க மனசு சொல்றது தான் இசை, மியூசிக். அந்த இசையை மட்டும் கேளுங்க. நீங்க ஒரு வைரம், அதை இன்னொருத்தர் வந்து சொல்லணும்னு அவசியம் இல்ல. உங்க ஒளிய நீங்களே குறைச்சுக்காதீங்க. உங்க மதிப்பை வேற யாருக்கோ அவுட்சோர்ஸ் பண்ணாதீங்க. நீங்க விலைமதிப்பற்றவர். அதை முதல்ல நீங்க நம்புங்க. அப்புறம் இந்த உலகம் தானா நம்பும். அமைதியா ஆழமா உங்க மதிப்பை உணர்ந்து வாழுங்க. ஏன்னா உங்க வாழ்க்கைக்கு நீங்க தான் ராஜா. ஆச்சாரிய சாணக்கியர் சொல்வார், ஒருவன் தன் திட்டங்களை செயல்படுத்தும் வரை அதை எவரிடமும் சொல்லக்கூடாது. அது ரகசியமாகவே இருக்க வேண்டும். நந்தவம்சத்து அரசன் தனநந்தன் சாணக்கியரை அவமானப்படுத்தி வெளியேற்றிய போது சாணக்கியர் அங்கேயே நின்று அவனிடம் சண்டையிடவில்லை. நான் உன்னை அழிப்பேன் என்று கத்தவில்லை. மாறாக மௌனமாக வெளியேறி சந்திரகுப்தனை ஒரு மாபெரும் வீரனாக உருவாக்கும் வேலையில் இறங்கினார். அந்த மௌனமான உழைப்புதான் ஒரு பேரரசை உருவாக்கியது. இதோ தந்திரம் 3. யாராவது உங்களை பார்த்து உன்னால இதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிருக்காங்களா? இல்ல உன் தகுதி என்ன, உன் வேலை என்ன, கொஞ்சம் அடக்கிவாசின்னு உங்க கனவுகளை பார்த்து சிரிச்சிருக்காங்களா? அந்த நிமிஷம் உங்க மனசுக்குள்ள ஒரு நெருப்பு எரியும் பாருங்க. அந்த நெருப்பை அப்படியே பத்திரமா பிடிச்சுக்கோங்க. ஏன்னா அந்த நெருப்பு தான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போற எரிபொருள், ஃபியூவல். நாம என்ன பண்ணுவோம் தெரியுமா? யாராவது நம்மள மட்டம் தட்டினா உடனே அவங்க கிட்ட போய் நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன் பாரு, நான் என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாருன்னு சவால் விடுவோம். ஆனா இதுதான் நாம செய்யற முதல் தப்பு. வார்த்தைகளால பதில் சொல்றது ரொம்ப சுலபம். ஆனா அதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. நீங்க வாயால பதில் சொல்லும்போது உங்க எனர்ஜி வீணாகுது. ஆனா நீங்க மௌனமா இருந்து உங்க வேலையில மட்டும் கவனம் செலுத்தினா அந்த எனர்ஜி ஒரு பெரிய வெற்றியை உருவாக்கும். நீங்க பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. உங்களோட வளர்ச்சி பதில் சொல்லணும். ஒருத்தர் உங்களை அசிங்கப்படுத்திட்டாரா, உடனே அங்கிருந்து விலகிடுங்க. அவங்க கண்ணுக்கே தெரியாத இடத்துக்கு போயிடுங்க. அப்புறம் உங்க வேலைய ஆரம்பிங்க. இந்த உலகத்துல பழி வாங்கறதுலயே ரொம்ப ரொம்ப இனிமையான விஷயம் எது தெரியுமா? உங்கள வேண்டான்னு சொன்னவங்க, உங்கள கேலி செஞ்சவங்க, உங்கள ஒரு பொருட்டா கூட மதிக்காதவங்க அதே இடத்துல நின்னுகிட்டு இருக்கும்போது நீங்க அவங்க கற்பனைக்கும் எட்டாத ஒரு உயரத்துல போய் நிக்கிறது தான். பழி வாங்கறதுன்னா அவங்கள அழிக்கிறதில்ல, அவங்கள விட நீங்க பல மடங்கு சிறப்பா வாழ்ந்து காட்டுறது தான். நீங்க வளர்ந்து நிக்கிற அந்த உயரத்தை பார்த்து அவங்க அண்ணாந்து பார்க்கணும். இவன் எப்படி இவ்வளவு தூரம் வந்தா? நாம இவனை எவ்வளவு மட்டம் தட்டினாமே, அப்பவும் அசராம எப்படி இவன் இவ்வளவு பெருசா ஜெயிச்சான்? இன்னும் அவங்க மண்டைய பிச்சுக்கணும். அதுதான் நீங்க அவங்களுக்கு கொடுக்கிற ஆகச்சிறந்த பதிலடி. யோசிச்சு பாருங்க. ஒரு சிங்கம் வேட்டையாட போகும்போது சத்தம் போட்டுக்கிட்டே போகாது. ரொம்ப அமைதியா பதுங்கி போகும். ஆனா அது பாயும்போது அந்த இடமே அதிரும். அதே மாதிரி தான் உங்க உழைப்பும் இருக்கணும். ஒர்க் ஹார்ட் இன் சைலன்ஸ், லெட் யோர் சக்சஸ் பி யோர் நாய்ஸ் இன்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன பண்றீங்க, எவ்வளவு கஷ்டப்படுறீங்க, எப்ப தூங்குறீங்க, இது எதுவுமே அவங்களுக்கு தெரியக்கூடாது. நீங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் வர்ற அந்த ரிசல்ட் மட்டும்தான் அவங்க காதுல இடி முழக்கம் மாதிரி வந்து விழணும். யாராவது உங்களை அவமானப்படுத்துறாங்கன்னா அவங்க உங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் தர்றாங்கன்னு அர்த்தம். ஏன்னா அவங்க உங்களை உசுப்பி விடுறாங்க. ஒரு ரப்பர் பேண்டை நீங்க எந்த அளவுக்கு பின்னாடி இழுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அது வேகமா முன்னாடி பாயும். அதே மாதிரி தான் அவங்க உங்களை எவ்வளவு பின்னாடி தள்ளுறாங்களோ அதை ஒரு வேகமா எடுத்துக்கிட்டு முன்னாடி பாஞ்சு போய்கிட்டே இருங்க. உங்களை உன்னால முடியாதுன்னு சொன்ன ஒவ்வொருத்தரோட முகமும் உங்க முன்னாடி வந்து போகணும். ஆனா அவங்க கிட்ட சண்டைக்கு போகக்கூடாது. அந்த முகங்களை நினைச்சுக்கிட்டு உங்க வேலையை இன்னும் வெறியோட செய்யணும். தோத்து போனவன் கத்தும்போது யாருமே கேட்க மாட்டாங்க. ஆனா ஜெயிச்சவன் மௌனமா இருந்தாலும் இந்த உலகம் அதை கூர்ந்து கவனிக்கும். உங்க தகுதிய வார்த்தையால நிரூபிக்காதீங்க, உங்க வாழ்க்கையால நிரூபிங்க. நீங்க வாங்க போற கார், நீங்க இருக்க போற வீடு, உங்களோட பதவி, நீங்க அடைய போற அந்த கௌரவம்,
இதுதான் அந்த பேய்களுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய சரியான ட்ரீட்மெண்ட். ஒரு காலத்துல உங்கள கேலி செஞ்சவங்க உங்க கூட ஒரு செல்ஃபி எடுக்கவோ இல்ல உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசவோ காத்துக்கிட்டு இருக்கணும். அந்த நிலைக்கு நீங்க வர்றதுதான் உண்மையான வெற்றி. இனிமேல் யாராவது உங்கள சீண்டினா உடனே ரியாக்ட் பண்ணி உங்க நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. அவங்க உங்கள கீழே இழுக்க பார்ப்பாங்க, ஆனா நீங்க மேல பறக்க ஆரம்பிங்க. கோபத்தை ஆக்ரோஷமா காட்டாதீங்க, அத உழைப்பா மாத்துங்க. உங்க வெற்றி தான் இந்த உலகத்திலேயே ஆகச் சிறந்த சத்தமா இருக்கணும். அது வரைக்கும் அமைதியா இருங்க, ஆழமா வேலை செய்யுங்க. மத்தவங்க உங்கள பார்த்து சிரிச்சா சிரிக்கட்டும், ஏன்னா கடைசியாக சிரிக்க போறது நீங்க தான். அசுர வளர்ச்சி அடைய தயாரா? களத்துல இறங்குங்க. உங்க சக்சஸ் சத்தம் கேட்கட்டும். உங்களை எந்த இடத்துல உடைக்கணும்னு நினைச்சாங்களோ, எந்த இடத்துல அடிச்சா நீங்க அப்படியே சுருண்டு விழுந்துருவீங்கன்னு கணக்கு போட்டாங்களோ, அந்த இடத்தையே உங்க வாழ்க்கையோட மிகப்பெரிய பலமா மாற்றுதுதான் இந்த தந்திரத்தோட ரகசியம். சாணக்கியர் ஒரு முறை சபையில் அவமானப்படுத்தபோது அவர் தன் தலைமுடியை விரித்து போட்டு சொன்னார், இந்த அவமானத்தை துடைக்கும் வரை நான் என் குடுமியை முடிக்க மாட்டேன். அந்த வலிதான் ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்கியது. வாழ்க்கையில சில காயங்கள் வரும் பாருங்க, அது உடம்புல வர்ற காயத்தை விட ரொம்ப கொடுமையானது. ஏன்னா அது மனசுல வர்ற காயம். யாரோ ஒருத்தர் சொன்ன வார்த்தை, இல்ல ஒரு துரோகம், இல்ல ஒரு அவமானம் உங்களை அப்படியே நிலைகுலைய வச்சிருக்கோம். அன்னைக்கு ராத்திரி நீங்க தூங்காம அழுதுகிட்டு இருக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வந்திருக்கும், எனக்கு ஏன் இந்த நிலைமை, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு. அந்த நேரத்துல நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். அந்த வலிய தூக்கி போட்டுறாதீங்க. அந்த வலிய கண்டு பயப்படு ஓடாதீங்க. அந்த வலிய அப்படியே உங்க நெஞ்சுக்குள்ள பத்திரமா வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த வலிதான் உங்களோட எரிபொருள், ஃபியூல். ஒரு ராக்கெட் விண்ணுக்கு போகணும்னா அதுக்குள்ள ஒரு பயங்கரமான நெருப்பு எரியணும். அந்த நெருப்பு தான் அதை புவியீர்ப்பு விசைய தாண்டி மேல கொண்டு போகுது. அதே மாதிரிதான் உங்களை அவமானப்படுத்தினவங்க கொடுத்த அந்த வலி இருக்கே, அதுதான் உங்களை இந்த சாதாரணமான வாழ்க்கையிலிருந்து ஒரு அசுர வளர்ச்சிக்கு கொண்டு போக போற நெருப்பு. உனக்கு தகுதி இல்லைன்னு ஒருத்தன் சொன்னானா, உன் முகம் என்ன, உன் நிறம் என்ன, உன் வசதி என்ன, நீ எல்லாம் இத பண்ணலாமான்னு யாராவது கேலி செஞ்சாங்களா, அந்த நிமிஷம் உங்க மனசுக்குள்ள ஒரு ஆணியை அடிச்சு வைங்க. அந்த ஆணிதான் உங்க வளர்ச்சிக்கான அஸ்தாவரக் கல். ஒரு கட்டடம் எவ்வளவு உயரமா போகணுமோ அந்த அளவுக்கு அதோட அஸ்தாவரம் ஆழமா இருக்கணும். நம்மள ஒருத்தர் காயப்படுத்தும் போது நாம 2 விதமா மாறலாம். ஒன்னு அந்த காயத்திலேயே வெந்து சாம்பலாகிடலாம், இல்லன்னா அந்த நெருப்புல வெந்து ஒரு வைரம் மாதிரி ஜொலிக்கலாம். வைரம் அப்படிங்கிறது என்ன தெரியுமா? ஒரு கரிக்கட்டை அதிகப்படியான அழுத்தத்தையும் சூட்டையும் தாங்கிக்கும் போதுதான் அது வைரமா மாறுது. உங்களுக்கு இப்ப கிடைச்சிக்கிட்டு இருக்கிற இந்த வலியும் அழுத்தமும் உங்களை அழிக்கிறதுக்கு இல்ல, உங்களை ஒரு வைரமா செதுக்கிறதுக்கு தான். அந்த வைராகியம் உங்களுக்குள்ள வரணும். இன்னைக்கு என்ன பார்த்து சிரிச்சியே, இதே இடத்துல இதே உலகத்துக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் அண்ணாந்து பார்க்கிற உயரத்துல நான் வந்து நிப்பேன். அன்னைக்கு என்னோட வெற்றியை பார்த்து நீங்க கைத்தட்ட வேண்டாம், அந்த ஆச்சரியத்துல உங்க வாய் அடைச்சு போகணும். அந்த வெறிதான் உங்களை அடுத்தடுத்த கட்டத்துக்கு தள்ளும். சோர்ந்து போகும்போதெல்லாம் அந்த அவமானங்களை நினைச்சு பாருங்க. தூக்கம் வரும்போதெல்லாம் உங்களை ஒதுக்குனவங்களோட முகத்தை ஞாபகப்படுத்துங்க. அந்த வலிதான் உங்களை ஓட வைக்கும். நிறைய பேர் தழும்பு அப்படின்னாலே அசிங்கம்னு நினைக்கிறாங்க. ஆனா தழும்புகள் அப்படிங்கிறது அசிங்கம் கிடையாது. நீங்க ஒரு பெரிய போர்க்களத்துல போராடி உயிர் பிழைச்சு வந்திருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான மெடல் தான் அந்த தழும்பு. ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களை உடைக்க நினைச்ச அந்த கல்லு தான் நீங்க ஏறப்போற படிக்கட்டு. உங்களை அழிக்க நினைச்ச அந்த நெருப்பு தான் உங்களை சுத்தப்படுத்த போற தங்கம். வலிய ரசிக்க கத்துக்கோங்க. ஏன்னா வலி இல்லாத வெற்றிக்கு மரியாதையே இல்ல. தழும்புகளை அஸ்தாவரமாக்குங்க, சாம்ராஜ்யத்தை உருவாக்குங்க. தந்திரம் 5, அந்த இறுதி ரகசியம், பற்றற்ற நிலை, சாணக்கியரின் நிர்மோக நிலை. இந்த தேடலோட இறுதி கட்டத்துக்கு நாம வந்திருக்கோம். இதுவரைக்கும் நாம பார்த்த 4 தந்திரங்களும் உங்களை எப்படி தற்காத்துக்கிறது, எப்படி வளர்றது அப்படிங்கறத பத்தி சொல்லுச்சு. ஆனா இப்போ நாம பார்க்க போற இந்த 5வது தந்திரம்தான் இந்த மொத்த வீடியோவோட இதயம். ஆச்சாரிய சாணக்கியர் ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை உருவாக்கினாலும் இறுதி வரை ஒரு சின்ன குடிலில் வசித்து பற்றற்ற நிலையில்தான் வாழ்ந்தார். இது ஒரு தந்திரம் மட்டும் இல்ல, இது ஒரு மிகப்பெரிய மனமுதிர்ச்சி. இத நீங்க அடைஞ்சிட்டீங்கன்னா இந்த உலகத்துல உங்களை அசைக்கவோ காயப்படுத்தவோ எந்த ஒரு சக்தியாலையும் முடியாது. அதுதான் பற்றற்ற நிலை, தி அல்டிமேட் டிட்டாச்மெண்ட். இத நல்ல கவனிங்க. ஒரு காலத்துல உங்களை ஒருத்தர் அவமானப்படுத்தியிருப்பாங்க. அப்போ உங்களுக்குள்ள ஒரு வெறி இருந்திருக்கும். இவங்கள ஒரு நாள் ஜெயிச்சு காட்டணும், இவங்க முன்னாடி பெரிய ஆளா வந்து நிக்கணும் அப்படின்னு. அந்த வெறியில நீங்க ஓடி இருப்பீங்க, உழைச்சிருப்பீங்க. இப்போ ஒரு பெரிய இடத்துக்கும் வந்துட்டீங்கன்னு வச்சுப்போம்.
அந்த உயரத்துல நின்னு நீங்க திரும்பி பார்க்கும்போது ஒரு ஆச்சரியமான விஷயம் நடக்கும். உங்கள அவமானப்படுத்தின அந்த மனுஷன் மேல உங்களுக்கு இருந்த அந்த கோபமும் பழிவாங்குற எண்ணமும் இப்போ இருக்காது. ஏன்னா சாணக்கிய நீதி சொல்லுவது போல உயர்ந்த இலக்கை அடைந்த ஒருவனுக்கு அற்பமானவர்களின் விமர்சனங்கள் வெறும் தூசியாகத்தான் தெரியும். அந்த உயரத்துல இருந்து பார்க்கும்போது அவங்க உங்களுக்கு ஒரு போட்டியாவே தெரிய மாட்டாங்க. கற்பனை பண்ணி பாருங்க, நீங்க ஒரு பெரிய மலை உச்சியில இருக்கீங்க. மலைக்கு கீழே இருக்கிற ஒருத்தன் உங்களை அண்ணாந்து பார்த்து திட்டுறான்னு வச்சுப்போம். அவன் என்னதான் கத்தினாலும், அவன் என்னதான் அசிங்கமா கை காட்டினாலும் அந்த சத்தம் மலை உச்சிக்கு கேட்காது. அப்படியே கேட்டாலும் அந்த மனுஷன் உங்களுக்கு ஒரு சின்ன எறும்பு மாதிரி தான் தெரிவான். அங்க உங்களுக்கு கோபம் வராது, ஒரு விதமான அமைதிதான் வரும். ஏன்னா நீங்க சிகரத்துல இருக்கீங்க. அவன் இன்னும் அதே பழைய இடத்துல, அதே சின்னத்தனமான புத்தியோட, அதே அழுக்கு மனசோட அங்கேயே நின்னுகிட்டு இருக்கான். யார் உங்கள பற்றி என்ன பேசினாலும், எந்த தீர்ப்பு எழுதினாலும் அது உங்கள ஒரு துளி கூட பாதிக்காத ஒரு நிலை வரும் பாருங்க. அதுதான் ஒரு மனுஷன் அடையக்கூடிய ஆகச்சிறந்த வெற்றி. சாணக்கியர் சொல்வார், தன் மனதை வென்றவனே உலகை வென்றவன். மத்தவங்க வார்த்தையில உங்க சந்தோஷம் இருக்கிற வரைக்கும் நீங்க அவங்களுக்கு அடிமைதான். ஆனா மத்தவங்க வார்த்தை வெறும் காற்றுதான். அது என் மனச தொட முடியாதுன்னு நீங்க எப்போ உணர்றீங்களோ அப்போ நீங்க ராஜாவா மாறுறீங்க. அவங்கள் வீசுற அவமானங்கள் எல்லாம் உங்கள வந்து அடையாமலேயே காத்துல கரைஞ்சு போயிடும். அப்படியே அந்த மனுஷன் உங்க முன்னாடி வந்து நின்னாலும், ஒரு காலத்துல உங்கள காயப்படுத்தின அதே ஆள் இப்ப வந்து நின்னாலும் உங்களுக்கு அவங்க மேல கோபம் வராது. அதுக்கு பதிலா பாவம் இவங்க அப்படிங்கிற ஒரு பரிதாபம் தான் வரும். ஏன்னா ஒரு மனுஷன் இன்னொருத்தர் அவமானப்படுத்துறான்னா அவன் தனக்குள்ள எவ்வளவு கசப்பையும் வலியையும் வச்சிருப்பான். அவன் மனசு எவ்வளவு இருட்டா இருந்தா மத்தவங்க மேல வெளிச்சத்தை வீசாம இப்படி அழுக்க வீசுவான். இத நீங்க புரிஞ்சுக்கும்போது அவங்க மேல உங்களுக்கு கோபமே வராது. ஒரு நோயாளி மேல காட்டுற பரிதாபத்தை தான் நீங்க அவங்க மேல காட்டுவீங்க. இந்த உலகத்துல யாரையும் மண்டியிட வைக்க நீங்க கத்தி எடுக்க வேண்டாம், கத்தவும் வேண்டாம். நீங்க உங்க இலக்கை நோக்கி அமைதியா உயர பறந்துகிட்டே இருந்தா போதும். ஒரு கழுகு உயர பறக்கும்போது கீழே இருக்கிற காக்கைகள் எல்லாம் அதுக்கு தொந்தரவு கொடுக்க நினைக்கும். ஆனா கழுகு காக்கை கூட சண்டை போடாது. அது இன்னும் உயரமா பறக்கும். ஒரு கட்டத்துல ஆக்சிஜன் பற்றாக்குறையால அந்த காக்கைகள் தானா கீழே விழுந்திடும். அதே மாதிரிதான் நீங்க அடையிற அந்த அசுர வளர்ச்சி, அந்த மௌனமான முதிர்ச்சி, அதுவே அவங்களுக்கு நீங்க கொடுக்கிற மிகப்பெரிய தண்டனை. நீங்க உயர போக போக உங்கள சுத்தி இருந்த அந்த சத்தங்கள் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். உங்க மனசு ஒரு அமைதியான கடல் மாதிரி ஆகிடும். மேல எவ்வளவோ அலைகள் அடிச்சாலும் உள்ளுக்குள்ள ஒரு அமைதி இருக்கும் பாருங்க. அந்த தெளிவுதான் பற்றற்ற நிலை. இப்போ உங்களுக்கு யாரையும் நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை, யாரையும் தோற்கடிக்க வேண்டிய கட்டாயமில்லை. ஏன்னா நீங்க உங்கள ஜெயிச்சிட்டீங்க. தன்னைத்தான் ஜெயிச்ச ஒருத்தனுக்கு மத்தவங்க கொடுக்கிற அவமானம் ஒரு தூசுக்கு சமம். சாணக்கியர் வழியில் இந்த 5 தந்திரங்களையும் உங்க வாழ்க்கையில ஒரு ஆயுதமா பயன்படுத்துங்க. முதல்ல ரியாக்ட் பண்ணாம இருங்க. உங்க மதிப்பை நீங்களே உணருங்க. மௌனமா வளர்ச்சி அடையுங்க. அந்த வலிய பலமா மாத்துங்க. கடைசியா இதை எல்லாம் தாண்டி ஒரு பற்றற்ற நிலைக்கு வந்து நில்லுங்க. உங்கள அவமானப்படுத்த நினைச்சவங்க உங்க அமைதிய பார்த்து மிரண்டு போகட்டும். உங்க வளர்ச்சி அவங்க கண்ண மறைக்கட்டும். ஆனா நீங்க எதையும் பார்க்காம, எதை பற்றியும் கவலைப்படாம ஒரு ராஜ நடையோட உங்க பாதையில போய்கிட்டே இருங்க. வாழ்க்கை உங்களை செதுக்கட்டும். நீங்க ஒரு சிகரமா மாறுங்க. சிகரங்கள் யாருக்கும் பதில் சொல்றதில்ல, அவை கம்பீரமா நின்னுகிட்டு இருக்கு, அவ்வளவுதான். இந்த 5 தந்திரங்களும் வெறும் வார்த்தைகள் இல்ல நண்பா. இது உங்கள ஒரு அசைக்க முடியாத ஆளுமையா மாத்தப் போற ஆயுதங்கள். சாணக்கியர் சொன்னது போல, ஒரு மனிதனின் மிகப்பெரிய பலம் அவனது அறிவும் அவனது நிதானமும் தான். அந்த அறிவைத்தான் இந்த 5 உளவியல் ஆயுதங்களா இன்னைக்கு நீங்க கத்துக்கிட்டீங்க. இனிமேல் யாராவது உங்கள அவமானப்படுத்தினா கோபப்படாதீங்க, சிரிங்க. ஏன்னா சாணக்கியரின் ராஜதந்திரப்படி எதிரி வீசும் ஒவ்வொரு கல்லும் உங்கள் கோட்டைக்கான அஸ்திவார கற்களே. அவங்க உங்கள வீழ்த்தல, நீங்க ஜெயிக்கிறதுக்கான ஒரு மாபெரும் காரணத்தை அவங்க உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இந்த 5 தந்திரங்கள்ல எந்த ஒரு விஷயம் உங்க மனசுக்கு ரொம்ப நெருக்கமா இருந்தது, எதை நீங்க இன்னைக்கே உங்க வாழ்க்கையில கடைபிடிக்க போறீங்கன்னு மறக்காம கீழே காமெண்ட் பண்ணுங்க. ஆச்சாரிய சாணக்கியர் அன்று அரசவையில் எப்படி ஒரு சபதத்தை எடுத்தாரோ அதே உறுதி இன்னைக்கு உங்களுக்குள்ள வரணும். உங்களை எவராலும் அசைக்க முடியாதுங்கிற அந்த வைராகியத்தை உலகத்துக்கு சொல்ல இப்பவே காமெண்ட்ல "I am unstoppable" அப்படின்னு டைப் பண்ணுங்க. உங்க ஒவ்வொரு காமெண்ட்டையும் நான் தனிப்பட்ட முறையில படிக்க ஆர்வமா இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்குள்ள ஒரு சின்ன மாற்றத்தையாவது ஏற்படுத்தி இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க.
உங்கள போலவே வாழ்க்கையில ஏதோ ஒரு இடத்துல காயப்பட்டு ஆனா சாதிக்க துடிச்சுக்கிட்டு இருக்கிற உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சாணக்கியர் சொல்வார், நல்ல விஷயங்களை மற்றவர்களுக்கு கற்பிப்பதும் பகிர்ந்து கொள்வதும் ஒரு மாபெரும் அறம். நீங்க செய்யற அந்த ஒரு ஷேர் உடைந்து போயிருக்கும் ஒரு சந்திரகுப்தனை மீண்டும் ஒரு சக்கரவர்த்தியா மாற்றலாம். இதே மாதிரி உங்களை ஒரு பவர்ஃபுல் மனுஷனா மாத்தக்கூடிய இன்னும் பல உளவியல் ரகசியங்கள் மற்றும் சாணக்கிய நீதியை போன்ற வாழ்க்கை தந்திரங்களை தெரிஞ்சுக்க இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை தட்டிடுங்க. அப்பதான் அடுத்தடுத்த ராஜதந்திரங்கள் உங்களை வந்து உடனே சேரும். ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க ஒரு ராஜா. சாணக்கியர் உருவாக்கிய சந்திரகுப்த மௌரியனை போல உங்களுக்கான சாம்ராஜ்யத்தை நீங்க தான் உருவாக்கணும். அந்த பட்டத்தை மத்தவங்க கொடுக்கணும்னு அவசியமில்ல, நீங்களே அதை சூட்டிக்கொள்ளுங்கள். உங்களோட ராஜநடை தொடரட்டும். அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சக்தி வாய்ந்த கருத்தோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை, பி த பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் யோர்செல்ஃப். நன்றி.